வணக்கம், ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன். அதிர்ஷ்டக்கல்லை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ராசியோட தன்மைகளை நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டக்கல்லை போடுறது உண்டு. இப்போ மேச ராசி அப்படின்னா பவளம் போடுவாங்க, ரிஷபராசினா வைரம், இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கல்லை அணிந்து இருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறது நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போட்டத்துலேருந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று கல் சரியில்லாமையும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்ட கல்லோட தன்மை ஜாதகத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட தன்மையாக இருக்கலாம். அந்த கிரக நிலை அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். பொதுவாக கல் போடுறது அப்படின்னா இந்த கல் ஆலோசனை கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் போட்டுக்கிறது நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை தவிர்த்துட்டு பொதுவாக என்ன இருக்கோ அந்த கல்லை அணியலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரம் அப்படிங்கிறது அந்த 9 கிரகத்தோட தன்மையே பார்த்தீங்க அப்படின்னா ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு வைரம் நல்லா வேலை செய்யுது, ஒரு சிலருக்கு நல்லா வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வைரத்துக்கு நம்ம ரிஷபராசி இல்லை துலாராசி அது மட்டுமே கிடையாது. வைரம் பொதுவான ஒரு விஷயங்கள் தான். 9 கிரகத்தையும் அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். பல கோயில்களில் வைரத்தை தான் அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க. அந்த மூலவர்கிட்ட என்னென்னா மூக்குத்து வடிவிலோ இல்லை வேறு ஏதாவது கல் வடிவிலோ இல்லை பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலவருக்கு கீழே பார்த்திங்கன்னா சாமிக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த வைரத்தை வச்சுருப்பாங்க. அது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 9 கிரகத்தோட தன்மையை ஈர்த்து கொடுக்கக்கூடியது வைரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதால வச்சுருக்காங்க. இன்னும் உங்களுக்கு நம்ம எளிய முறையில் சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்தில் அரச குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த பதவி ஏற்ப கிரீடத்தை வைக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரீடத்துலேயே அந்த வைரம் தான் இருக்குது. அப்போ அந்த வைரம் அப்படிங்கிறது ஏன் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போது இந்த 9 கிரகத்தோட தன்மையை இருக்கும்போது அவன் அரசனை போல வாழ்வான் அப்படிங்கிறதுனால தான் அதை அவங்க கணக்கிட்டு அதை வச்சுருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கல் போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி வைரத்தை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். வைரத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா வரும். நீங்கள் அரசனை போல் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நான் எனக்கு வைரம் எதிர்ப்பாக இருக்குது, நான் மீன ராசியாக இருக்கிறேன், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வேறு ஏதாவது ராசியாக இருக்கிறேன், எனக்கு வைரம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது பழக தான் பார்த்திங்கன்னா வைரமும் உங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ கோயிலில் சிலைக்கு கீழே வைரத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா உடனே அதோட பவரை எடுத்து கொடுக்காது. கொஞ்ச நாள் அதுக்கு வழிபாடு செஞ்ச பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா அதோட சக்தியை எடுத்து கொடுக்கும். அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் சேர்க்க பார்க்கணும். வாரத்தில் ஒரு நாள் போட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் போட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அணிகிறது ஒன்று மூக்குத்தியாவோ இல்லை மோதிரமாவோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை அணிய ஆரம்பித்த பிறகு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இருக்கும். நீங்கள் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா என் ராசிக்கு உள்ளதோ இல்லை என் நட்சத்திரத்துக்கு மட்டும் உள்ள ஒரு கல்லை நான் போடணும், இல்லை என் தசாநாதனுக்கு உள்ள கல்லை போடணும், புத்திநாதனுக்கு உள்ள கல்லை போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பொதுவாக ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு கல்லாக வைரம் இருக்கிறதுனால நான் சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ ஒரு தூரம் உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வைரத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் அணிஞ்சு பாருங்கள். அணிஞ்சு பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லையே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவமாக தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள், நமது வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.